அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி புதன்கிழமை. இன்றைக்கி காலை லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். பொங்கல் முடிஞ்சதுலேருந்து என்னோட பொண்ணுங்க வந்து ஸ்வீட் பொங்கல் செஞ்சு கொடுங்கம்மான்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருந்தாங்க. நானுமே ஒவ்வொரு சமயம் கடைக்கு போகும்போதெல்லாம் வெல்லம் தேடுவேன். டார்க்கான வெல்லமே கிடைக்கிறதில்ல. ஒயிட் கலரில் தான் இருக்குது. அதை வாங்கிட்டு வந்து நம்ம பொங்கல் வச்சு கொடுத்தோம் அப்படின்னா இது பொங்கலே இல்லைன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் இந்த டைம் வந்து எப்பயுமே நான் ஃபைசல் மண்டியில் மளிகை ஜமாகும் இல்லையா, அங்கே வந்து நல்லா டார்க்கான வெல்லம் இருந்தது. அதை பார்த்தோன்னே விட முடியுமா, உடனே வாங்கிட்டு வந்துட்டு இன்றைக்கி சக்கரை பொங்கல் செஞ்சாச்சு. சக்கரை பொங்கல் வந்து அந்தளவுக்கு நான் விரும்பி சாப்பிட மாட்டேன். அதனால் எனக்காக கொஞ்சமாக அரிசி பருப்பு வெந்ததுலேருந்து தனியாக எடுத்து வெண்பொங்கல் செஞ்சுக்கிட்டேன். வெண்பொங்கல் ஹஸ்பண்ட் சாப்பிடுவாங்க. நல்லா ஹஸ்பண்ட்க்கு வந்து வெண்பொங்கலும் சக்கரை பொங்கலும் மிக்ஸ் பண்ணி பேக் பண்ணியிருக்கேன். சேர்த்து சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். பொண்ணுங்க வந்து சக்கரை பொங்கல் மட்டும் தான் சாப்பிடுவாங்க, வெண்பொங்கல் சாப்பிட மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு வந்துட்டு சிக்கன் பர்கர் வந்து தனியாக செஞ்சு கொடுத்தாச்சு. இன்றைக்கான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெண்பொங்கல், சக்கரை பொங்கல், சிக்கன் பர்கர். ஹஸ்பண்ட்கான லஞ்சுக்கு நல்லா சுட சுட மட்டா ரைஸ், கேரளா ரைஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இன்றைக்கி வந்துட்டு பலப்பொடி மீனானு சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் ரொம்ப ஃபேமஸ், ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெசிபி வேணுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. இன்றைக்கி வந்துட்டு அந்த பலப்பொடி மீனானத்தோட முட்டைகோஸ் பொரியலும் ஃபிஷ் ஃப்ரையும் பண்ணியாச்சு. கட்லா ஃபிஷ் ஃப்ரை தான். இன்றைக்கான லஞ்ச் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்தாச்சு. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. நாளைக்கு